எப்பயுமே மனுஷங்க என்னதான் செய்வாங்க, நிறைய பேர் பொய் தான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் என்னைக்குமே பொய் சொல்லவே மாட்டாரு. நம்ம கிட்ட பேசினார்னா அவர் உண்மையை மட்டும்தான் 100% சொல்லுவாரு. சரியா? சாமுவேல் கேக்குறாங்க, அப்போ என் காதுல இந்த ஆடு மாடு சத்தம் எல்லாம் கேக்குது, கத்துற சத்தம் கேக்குது, அது என்ன அப்படின்னு கேட்கும் போது சவுல் உடனே பயந்துட்டு என்ன சொல்றாரு, பழிய தூக்கி ஜனங்கள் மேல போட்டாரு. இந்த ஜனங்கள் என் கூட வந்தாங்க இல்லையா, அவங்க தான் ஆடு மாடு இதெல்லாத்தையும் தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ராஜாவுக்கு ஜனங்கள் பயப்படுவாங்களா, ஜனங்களுக்கு ராஜா பயப்படுவாரா? ராஜாவுக்கு தானே பயப்படுவாங்க. அப்ப ராஜா என்ன சொல்லியிருக்காரோ அதுக்குதான் அவங்க கீழ்ப்படிவாங்க. ராஜா தான் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் மட்டும் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்கணும், அப்படித்தானே? ஆனா இவன் என்ன செய்யறான், சாமுவேல் கேட்டோன்னா பயந்துகிட்டு ஜனங்கள் மேல பழிய தூக்கி போடுறான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ ஏன் இப்படி கொள்ளையடிச்ச பொருள் மேல பறந்து இப்படி தேவனோட பார்வையில பொல்லாப்பானதை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஏன் இப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்ட, இஸ்ரவேலுக்கே உன்னை ராஜாவா மாத்தினாரு, சும்மா சாதாரண ஒரு ஆளா பயந்துகிட்டு இருந்த நீ உன்னை அபிஷேகிச்சு ராஜாவா ஆக்கியிருக்காரு.